பாகிஸ்தானுக்கும் நமக்கும் ஒரு பிரச்சனை எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். சிந்து நதியில பூரா இந்தியர்களின் ரத்தம் ஓடும் அப்படிம்பாங்க. அந்த அறிவு கட்ட நாயக பூராமே இடிச்சு அதை என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒண்ணுமெல்லாம் வாக்கி வச்சிருப்பாங்க. பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் ஷேஜாத் பூனாவாலா அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த மக்களுமே ஜின்னாவை திட்டுவாங்க. தரிசனம் பண்றதுக்கு உண்டான நாள் ஆரம்பிச்சிருக்கு. வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். பாகிஸ்தானுக்கும் நமக்கும் ஒரு பிரச்சனை எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தோம்னா சிந்து நதி நீரை பெகல்காம் தாக்குதலுக்கு பிறகு நம்முடைய நாடு நிப்பாட்டிடுச்சு. அதனால் அந்த நாட்டில் ஏற்கனவே அவங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தண்ணி அங்கே போகாததுனால இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டா அந்த நாடு ரொம்ப பிச்சைக்கார நாடாயிடும். ஏற்கனவே நாடாக போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் பார்த்தோம்னா ரொம்பவும் கேவலமாக போயிடும். அதனால் அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. அந்த பயத்தின் விளைவு பார்த்தோம்னா டெய்லி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்தியா எங்களுக்கு தண்ணியை நிப்பாட்டினேன்னா அப்படியே சிந்து நதியில் பூரா இந்தியர்களின் ரத்தம் ஓடும் அப்படிம்பாங்க. ஏதாவது ஒன்று வித்தியாசமா, அதாவது நம்ம கேட்டாலே காமெடி பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா இது சொல்றது புறமே அந்த நாட்டினுடைய மினிஸ்டர்ஸ் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தோம்னா நமக்கு நாங்கள் எங்கள்கிட்ட இருக்க அணு ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்துவது கூட நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதனுடைய வெளிப்பாடு அவங்க அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 125 வருஷத்துக்கு முந்தைய பழமையான ஒரு சீக்கியர்களின் புனிதமாக இடமாக கருதக்கூடிய குருத்வாராவை இடிச்சிருக்காங்க. இதை யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் 125 வருஷம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பில்டிங்கெல்லாம் பார்க்கும்போது அதை விட மிகவும் பழமையானதாக இருக்குது. ஏன்னா சீக்கியர்கள் அந்த அவங்களுடைய குருத்வாராவை மிகவும் புனிதமான இடமாக கருதுவாங்க. அங்கே கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட சீக்கியர்கள் அங்கே இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா அந்த சீக்கியர்கள் மிகவும் வெகு சிலரே இருக்கிறாங்க. மேலும் இருக்க ஆட்கள் ஃபுல்லாகவே இஸ்லாம் மதத்துக்கு பயத்தினாலையும் அவங்களுக்கு பிடிச்சுமே மாறி இருக்கிறாங்க. இதில் அதனால தான் பார்த்தோம்னா இன்றைக்குமே அங்கே இருக்க யூடியூபர்ஸ் பெரும்பாலும் பார்த்தோம்னா ஹிந்தி, உருது அண்டு பஞ்சாபி மொழி பேசுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தோம்னா அவங்க தான் ஏன்னா பார்டர் ஸ்டேட் அது. அந்த பார்டர்ல இருந்து தான் அதிகமான மக்கள் அங்கிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆனாங்க. அங்கிட்டு இருந்த இந்துக்கள் இங்கே வர முடியலை. வந்தவங்களுமே பார்த்தோம்னா அவங்களுடைய உயிர்களை இழந்து வெறும் ட்ரெயின் தான் இங்கே நம்ம இந்தியாவுக்கு சேர்ந்தது. அது மாதிரி இன்னைக்கு அங்கே 20 லட்சம் இருந்த சீக்கியர்கள் மிகவும் அதாவது ஆயிரக்கணக்கில் தான் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கு கூட இல்லை. அந்த அளவுக்கு மிகவும் குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோட சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அங்கே இருக்கும் இந்து மக்களுடைய கோயில்கள் மிகவும் பழமையான அரண்மனைகள், அதெல்லாம் இன்னைக்கு நினைச்சா கூட நம்ம நாட்டில் நம்ம யாராலையுமே கட்ட முடியாது. அந்த மாதிரி உன்னோட கட்டட கலைகளை ஃபுல்லாகவே அந்த அறிவு கட்ட நாயக பூராமே இடிச்சு அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒன்றுமெல்லாம் வாக்கி வச்சிருப்பாங்க, ஒரு பிரயோஜனப்படாமல் ஆக்கி வச்சிருப்பாங்க. அதை ஒரு நம்ம நாட்டில் நிறைய ஒரு மியூசியம்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படி கூட ஒரு மியூசியமாக வச்சு அதை வச்சு அதனால ஒரு பொருளாதாரத்தை ஈட்டணுங்கிற அறிவு கூட அந்த சுய புத்தி கூட அந்த நாய்களுக்கு இருக்காது. அப்படி எவ்வளவோ கோயில்கள், அரண்மனைகள், ராஜாக்கள் வாழ்ந்த இடங்களை ஃபுல்லாகவே உடைச்சிருப்பாங்க. கோயில்களை ஃபுல்லாக தரமட்டமாக்கியிருப்பாங்க. அதனால பார்த்தோம்னா அங்கே இருக்கும் மக்கள் சும்மா சாதாரண வீடாக இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே போனால் அந்த ஃபோட்டோஸ் கூட வைக்க அங்கே அலௌடு இருக்காது. அதனால் மதில் சிவன், பார்வதி அது மாதிரி அந்த சித்திரங்களை வரைஞ்சு அதை சாமியாக கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது போக பார்த்தோம்னா இப்போ இங்கே குருத்வாரா ஒரு சில இடங்களில் இருக்குது. அதே மாதிரி அட்டாரி வாகா பார்டர் தாண்டணும்னா அங்கே இருக்கும் ஒரு குருத்வாராவுக்கு நம்முடைய இந்தியர்களுமே அங்கே போக வர இருப்பாங்க. அது ஒன்று. இப்போ இது அந்த நாட்டில் ரொம்பவும் பெருசுன்னு சொல்ல முடியாது. ஒரு அளவான குருத்வாரா, பழங்கால குருத்வாராவை இன்னைக்கு இடித்து தள்ளியிருக்கு அந்த கவர்மெண்ட்டு. அதுக்கு நம்மளுடைய இந்திய கவர்மெண்ட்டு நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா பாஜகவின் நம்மளுடைய நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தேசியவாதிகளுக்கு ஒரு வேண்டுகோள். நான் எழுதி திரு அண்ணாமலை IPS அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இதுவரைக்கும் வாங்காதவங்க கட்டாயம் வாங்கி படிக்கணுங்கிறது என்னுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள். அவசியம் வாங்கி படிங்க. புக்கு வாசிக்கிற பழக்கம் இல்லாட்டாலும் அதை வாங்கி 2 அத்தியாயத்தை புரட்டுங்க. உங்களுக்கு நான் ஏன் இந்த அளவுக்கு நான் அழுத்தமாக சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். இது மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி புக்கை எழுதணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதில் கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கணும். வாங்கி படிக்கிறதுக்கு நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். 9092345641 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸை முகவரியை அனுப்பிவிடுங்க. பின்கோடை மறக்காமல் போட்டு விட்டுருங்க. இதனுடைய விலை 350 ரூபா. தமிழகம் பாண்டிச்சேரியில் கொரியர் செலவோடு சேர்த்து 400 ரூபாய் ஆகும். மற்ற மாநிலங்களில் 450 ரூபா புக்கு செலவும் கொரியர் செலவு எல்லாம் சேர்த்து.
ஜிபே அல்லது ஃபோன்பே இதே நம்பர் தான். இந்த நம்பருக்கே நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பேயில் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தூக்கி எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க. புக்கு உங்களுக்கு வீடு தேடி வந்துடும். இதுதாங்க தகவல். கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஏற்கனவே வாங்கி ஒரு 5400 பேருக்கு மேலே வாங்கி படிச்சிருக்கீங்க. அவசியம் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட அவங்கள்ட்ட கொஞ்சம் கொடுத்து படிக்க வச்சுட்டு கொஞ்சம் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் 2 பேர் அதை படித்தாங்க, ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ 4 பேருக்கோ படிக்க வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேருக்கு அது போய் சேருங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். செய்தி தொடர்பாளர் ஷேஜாத் பூனாவாலா அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதாவது இத்தனை வருஷத்துக்குண்டான ஒரு பழமையான ஒரு குருத்வாராவை வந்து நீங்கள் இடித்ததை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதை வந்து அங்கே இருக்கும் அரசாங்கம் இனிமேல் இது மாதிரி காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எதிர்ப்பையும் இந்தியாவின் சார்பில் எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்காங்க. இனிமேல் வந்து இது மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து வீம்புக்கே செஞ்சுருக்காங்க. அது வந்து அரசு நிலை, அதுதான் முக்கியமான விஷயம். அது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, அப்போ இங்கே நம்ம ஊரில் பள்ளிவாசலை இடிக்கல, நம்ம ஊரில் கோயில்களை இடிக்கல, இதுக்கு மட்டும் சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், இல்லை, அது வந்து அரசு நிலத்திலேயே இல்லை, யாருக்கும் டிஸ்டர்பன்ஸான இடத்துலையுமே இல்லை. பெரும்பாலும் அங்கே இருக்கும் கோயில்கள், சர்ச்சுகள் எல்லாமே பார்த்தோம்னா அப்படி கண்டினியூவாக ஒரு வீடு இருக்கும், அப்படி அந்த ஒரு கடை இருக்கும், அது மாதிரி கண்டினியூவாக தான் போய்கிட்டு இருக்கு. அது வந்து அந்த சீக்கியர் மக்களுக்கும் உண்டான இடத்துல தான் அது இருக்குது. இது வந்து நம்ம இந்தியாவை வந்து ஒரு பழி வாங்கணும், இவங்களுக்கு வந்து நம்ம வந்து பாடம் புகட்டணும் அப்படிங்கிற ஒரு திமிர்த்தனத்தில் செஞ்சுருக்காங்க. இதுக்காக வந்து நம்முடைய இந்தியாவின் சார்பில் வந்து ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. இதை பார்த்தோம்னா பஞ்சாப் மக்களுக்கு ஒரு அறிவு வரணும். ஏன்னா நம்ம வந்து பார்டரில் இருக்கோம். பெரும்பாலும் அங்கிட்டிருந்து வரக்கூடிய போதை வஸ்துக்கள் பஞ்சாப் மூலியமாக வந்து தான் இங்கே நம்ம இந்தியாவுக்குள்ளே அதிகமாக வந்து வருது. ஃபஸ்ட்டு இந்தியாவில் அதிகமாக போதையினால் பாதிக்கப்பட்ட மாநிலம்னு பார்த்தோம்னா பஞ்சாப் தான். பஞ்சாபில் 7 குழந்தையில ஒரு குழந்தை வந்து போதைக்கு ரொம்ப அடிமையாகி அதாவது நிறைய குழந்தைகள் வந்து அவங்க தன்னுடைய சுய நினைவை இழந்து நம்ம யாருங்கிற கண்ட்ரோலவே இறந்து வீடுகளில் காலில் சங்கிலிகளை போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அதுதான் மிகவும் வேதனையான விஷயம். இப்போ நம்ம ஊர்லேயும் போதை வஸ்துக்கள் வந்து அதிகமாக நடமாடிக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பஞ்சாபிகள் வந்து மிகவும் வீரமானவர்கள். ரொம்பவும் வந்து அதாவது இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரியும் போது எங்கள்கிட்ட வந்து அந்த முஸ்லீம் லீக் எங்கிட்ட கொடுங்க, நாடை பிரிக்கிறாங்க இல்லையா, அந்த நாய்களை எங்கிட்ட கொடுங்க, நாங்கள் அவங்கள அடக்கி காட்டுறோம், இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையே தேவையில்லைன்னு சொல்லி பஞ்சாபியர்கள் கேட்டிருக்காங்க. உண்மையிலேயும் அவங்கள நம்பி இதை கொடுத்துருந்தாங்கன்னா இந்தியா பாகிஸ்தானே பிரிஞ்சிருக்காது, முஸ்லீம் லீக்கை வந்து அடக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க முஸ்லீம் லீக் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிகிறத விரும்பலை, ஆனால் ஜின்னா விரும்பினாரு அப்படிங்கிறாங்க. ஜின்னா விரும்பின ஒரு காரணத்துக்காக அவர் வந்து பின்னாடி இந்த மக்களை வந்து தூண்டிவிட்டு அவர் மூலியமாக தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையே வந்து ஏற்பட்டுச்சு. பெரும்பாலான மக்கள் அன்றைக்கு இருந்த மக்களுமே வந்து இந்தியா பாகிஸ்தான பிரிவினை வந்து விரும்பலை, முஸ்லீம் லீக் விரும்பலை. ஆனால் முஸ்லீம் லீக் பேரை வச்சுக்கிட்டு தான் முகமது அலி ஜின்னா வந்து நாட்டை பிடிச்சாரு அப்படிம்பாங்க. இது வந்து பாகிஸ்தான் மக்களுமே நான் நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கேன். அந்த மக்களுமே வந்து ஜின்னாவை திட்டுவாங்க. அவருடைய இறப்புமே வந்து மிகவும் கேவலமான இறப்புன்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்களே வந்து அதாவது நம்முடைய தேசத்தந்தை காந்தியடிகள்னு நம்ம பிதாமகன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த நாட்டின் தேசிய தந்தை முகமது அலி ஜின்னா. நம்ம வந்து காந்தியடிகளை வந்து நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்சியா இப்போ வந்தாலுமே வந்து யாரும் நம்ம வந்து இழிவா பேசுறது இல்லை. ஆனா அவங்க எல்லாம் பார்த்தோம்னா அவே இவேம்பாங்க. அதனாலதான் அவனுக்கு வந்து இப்படி ஒரு சாவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கர்ஸ் பண்ணுவாங்க. உண்மையிலே அந்த அவர் இல்லை இருந்தாலுமே பார்த்தோம்னா அவரெல்லாம் அந்த அளவுக்கு வந்து கர்ஸ் பண்ணுவாங்க. நல்லா இருந்த நாட்டை இவன் தான் வந்து நாசப்படுத்திட்டான் அவை இவன்லாம் பேசுவாங்க. ஆச்சரியமா இருக்கும், என்னடா உங்க நாட்டினுடைய தேச தந்தை அவர் அந்த அளவு போயிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அங்கு முன்னாடி இருந்த மக்களுக்கு வந்து பிரிவினைக்கு எண்ணமே இல்லை. இந்த தன்னுடைய சுய லாபத்துக்காக அதாவது பார்த்தோம்னா இன்னைக்கு நமக்கு காங்கிரஸ் களவானே இருக்கீங்க இல்லையா, அந்த காங்கிரஸ் கட்சிகளும் இந்த முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து நீ இதை எடுத்துக்க நீ அதை எடுத்துக்க அப்படின்னு அவங்கவுங்களாம் பிரிஞ்சிருக்காங்க. அதுதான் வந்து இப்போதான் நமக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வரும்போது ரொம்பவும் வருத்தமாக இருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய நாட்டு எவ்வளோ வளமான ஒரு நாட்டை வந்து அந்த பக்கம் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா அங்கிட்ட மக்கள் தொகை கம்மி, ஆனால் கொடுக்கப்பட்ட இடம் வந்து அதிகம், பரப்பளவு அதிகம். அதே மாதிரி அவங்களுக்கு காம்பன்சேஷனாகவும் பல கோடி ரூபாய் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க. யாராவது இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை செய்வாங்களா? ஆனால் இதை வந்து நம்மளுடைய காந்தியடிகளும் நம்மளுடைய நேரு மாமாவும் கொடுத்து நம்ம நாட்டவே வந்து கழுவி வைக்கிற அளவுக்கு வேலையை பார்த்துருக்காங்க. அதுதான் இங்கே வந்து முக்கியமான விஷயம். அப்போ அந்த நாட்டு மக்களே வந்து அவருடைய இறப்பு வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் ஆம்புலன்ஸே வந்து 3 மணி நேரம் வந்திருக்கு. அது வரைக்கும் அவர் வந்து சும்மா தான் கடத்தி வச்சுருக்காங்க தரையில்.
ஈயெல்லாம் வச்சு ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமாக தான் அவர் இறந்துருக்காருன்னு சொல்லிட்டு அந்த மக்களே வந்து நம்மளை வந்து நம்ம இன்னைக்கு படுற கஷ்டத்துக்கு இன்னைக்கு நம்ம கஞ்சிக்கு இல்லாமல் இருக்கோம், மாவுக்காக நம்ம அலைகிறோம், நம்மளால் வந்து சர்வே பண்ண முடியாமல் ஒரு தீவிரவாத நாடாக ஆயிருக்கு. இதுக்கு காரணமே வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சதுனால தான். அதனால தான் வந்து இன்னைக்கு நம்ம நாடை வந்து மற்ற நாடுகள் வந்து மதிக்க மாட்டேங்குது. ஒரே நாளில் தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்தியா எந்த அளவுக்கு வந்து ஒரு டெவலப் ஆகிருக்கு, கல்வி அறிவிலே ஆகட்டும், பொருளாதாரத்திலே ஆகட்டும், அந்த நாட்டில் நடக்கிற இன்னைக்கு ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் காரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் சொல்றாங்க. பாரத பிரதமர் இந்த 12 வருஷம் வந்ததுக்கு பிறகு நம்ம நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து ரொம்பவும் ஒரு மாதிரி ஆசையா பேசுவாங்க. நான் நிறைய விஷயம் உண்மையிலேயே சொல்றேன். நம் நாடு எந்த அளவுக்கு முன்னேறிங்கிறத பாகிஸ்தான் சேனல்ல பார்த்து தான் சொல்றேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவ்வளவா வரமாட்டேங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே பார்த்ததுக்கு அப்புறம் தான் இங்கே நம்ம இருக்க இங்கிலீஷ் சேனல், ஹிந்தி சேனல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ விஷயங்கள் சொல்லுவாங்க. நம்ம பிரதமர் இவ்வளோ செஞ்சிருக்காரு நம்ம மக்களுக்கு, இது நமக்கே தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் அங்கே இருக்க ஒவ்வொரு கோயிலையும் இடிச்சு, ரொம்ப பழமையான கோயில்களை இடிச்சிருக்காங்க, அரண்மனைகளை இடிச்சிருக்காங்க, பெரிய பெரிய மஹால் அதுகளை ஃபுல்லாக இடித்து தள்ளியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தோன்னா குருத்வாராவும் இடிச்சிருக்காங்க. இப்போ அங்கே இருக்கும் பஞ்சாப் மக்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குழுக்கள் இருப்பாங்களே, அவங்களுக்குள்ள வந்து பேசி நம்ம கவர்மெண்ட்டிட்ட வந்து கேட்குறதாக சொல்லியிருக்காங்க. பட் நம்ம கவர்மெண்ட் அதுக்கு எந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு தெரியலை. இப்போ அடுத்த விஷயம் பார்த்தோம்னா, நம்ம நேற்று வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஆரம்பிச்சிருக்காங்க. அமர்நாத் பனி லிங்கம் அதை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு உண்டான நாள் ஆரம்பிச்சிருக்கு. ஜூலை 2 இருந்து ஆகஸ்ட் 28 வரைக்கும் கிட்டத்தட்ட 57 நாட்கள் வந்து இந்த புனித பயணம் வந்து நம்ம இந்திய மக்களால் வந்து போய் பார்த்துட்டு வருவாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா ஃபர்ஸ்டெல்லாம் நம்ம பாரத பிரதமராக பதவியேற்கிறதுக்கு முன்னாடி பயந்து போவாங்க. இல்லாட்டி ரொம்ப லிமிட்டட் பர்சன் மட்டும்தான் போவாங்க. அதுவுமே வந்து அவ்வளோ சேஃபாக இருக்காது. போகணுமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் இப்போ இந்த ஒரு 12 வருஷத்தில் குறிப்பாக பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 370 நீக்கப்பட்டதுக்கு பிறகு அதிகமான மக்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து ஃபுல் கண்ட்ரோலை வந்து நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கும் கவர்னர் மனோஜ் சின்ஹா அவர்களுடைய செயல்கள் வந்து மிகவும் வந்து நம்ம போற்றுதலுக்குரியது. அந்த அளவுக்கு வந்து அவர் நல்ல விஷயங்கள் நிறைய கொண்டு போயிருக்காரு. அங்க இருக்கும் தீவிரவாதிகளை அடக்கின விஷயமாகட்டும், அந்த மக்களுக்கு வந்து ஒரு தைரியத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்ததாகட்டும், இப்படி நிறைய விஷயங்களும் சொல்லிட்டு போனோம். குறிப்பா பார்த்தோம்னா அங்க இருக்கும் இளைஞர்களையும் பெண்களையும் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து பேங்க் லோன்களை கொடுத்து அவங்களை வந்து தொழில் முனைவோர்களாகவும் ஏற்றுமதியாளர்களும் மாற்றுதல முக்கிய பங்கு கவர்னர் மனோஜ் சின்ஹா அவர்களை சாரும். இவர் வந்ததுக்கு பிறகு அமர்நாத் பனி லிங்கத்தை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு இந்திய மக்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்தாரு. இந்த வருஷம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் மக்கள் வந்து முன்பதிவு செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அது ஜம்மு காஷ்மீர்ல இருந்து 12,730 மீட்டர் தொலைவில் வந்து அது இருக்கு. அந்த அளவுக்கு அந்த ஹைட்ல இருக்கு. 12,730 அடி உயரத்துல அந்த கோயில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 44 கிலோமீட்டர், அப்புறம் ஒரு 14 கிலோமீட்டர் 2 பகுதிகளாக வந்து பிரிஞ்சு போகணும். ஃபர்ஸ்ட் குழு வந்து நேற்று போயிருக்காங்க. அந்த குழுவுக்கு கவர்னர் மனோஜ் சின்ஹா அவர்களும் அந்த ஊர் மக்களும் பாஜக உறுப்பினர்கள், அந்த ஹிந்து முன்னணியில் இருக்கக்கூடியவங்க, அங்கே வந்து வேற பேர்ல இருக்கும் ஹிந்து சேனா அப்படின்ட்டு அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஃபர்ஸ்ட் குழுவுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லி மாலையெல்லாம் போட்டு கொடியசைச்சு துவக்கி வச்சிருக்காங்க. நேற்று அந்த மக்கள் போயிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5 பிரிவாக வந்து அந்த குழுவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து மக்கள் அந்த போகிற இடத்துக்கு வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா தூய்மை பணியாளர்களை அதிகமாக இறங்கியிருக்காங்க. அவங்களுக்கு போகிற இடத்துல ஏதாவது சின்ன சின்ன காயங்கள், ஒரு கல்லை மிதிச்சிடறாங்க, ஏதோ ஒன்று ஆயிடுது, அவங்களுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணணும் இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த ஆரம்ப சுகாதார பணியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த பிஹெச் மாதிரி இருப்பாங்களா, அவங்கள வந்து இறக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த மக்களுக்கு வந்து எந்த ஒரு பயம் ஏற்பட்டக்கூடாது. ஒரு நிலநடுக்கமோ வேறு ஏதாவது ஒரு பேரிடர் ஏற்பட்டிருந்தால் உடனே அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக பேரிடர் மீட்பு குழுவினர்கள் அங்கே தயார் நிலையில் இருக்கிறாங்க. லோக்கல் போலீஸ் இருக்கிறாங்க. இது போக இராணுவ படையினர், இந்த 5 பிரிவு மக்களுமே வந்து அதிகமான ஆட்கள் வந்து இறக்கி விட்டுருக்காங்க. இப்போ நம்முடைய பாரத பிரதமர் இந்த 5 குழுவுக்கும் வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பக்தர்கள் வந்து பாதுகாப்பாக போயிட்டு வரணும். இது வந்து ஒரே பாரதம் உன்னத பாரதம், அதாவது காஷ்மீர்
காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அத்தனை மக்களுமே வந்து அமர்நாத் பனிலிங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. நீங்கள் பாதுகாப்பாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் போயிட்டு போகும்போது அத்தனை பேருமே வந்து சகோதர சகோதரிகளாக எல்லாரும் வந்து ஒரு உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த யாத்திரை போயிட்டு வந்த உடனேவும் உங்கள் குடும்பத்தில் இருக்க யாராவது ஒரு உறுப்பினருடைய பெயரை கண்டிப்பாக நீங்கள் ஒரு மரம் நடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூணாவது பார்த்தோம்னா அங்கே இருக்கிற அழகை வந்து நம்ம பாதுகாக்கணும். அதனால் நீங்கள் எந்த பொருட்களையும் வந்து வேஸ்ட்டு கூட நீங்கள் அதாவது அதிகமான இடங்களில் வேஸ்ட்டுகளை போடக்கூடாது, தூய்மையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே இருக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அவங்க சொல்கிற அந்த அட்வைஸை அந்த கைட்லைனை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதுதான் இங்கே ஹைலைட். எப்படின்னு பார்த்தோம்னா காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% மக்கள் இஸ்லாமிய மக்கள் வாழ்கிறாங்க. அந்த மக்களினுடைய அப்படின்னு அதாவது முஸ்லீம் மக்கள் அவர் சொல்லவே இல்லை, நான் சொல்கிறேன். அங்கே இருக்கும் மக்களினுடைய பொருளாதாரத்தை வந்து நம்ம மேம்படுத்தணும். அதற்காக நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது உள்ளூர் வணிகத்தை நீங்கள் வந்து ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த உள்ளூர் தயாரிப்புகளை நீங்கள் வாங்கணும். உள்ளூர் வணிகர்களினுடைய அந்த வணிகத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே சொல்கிறேன், பெகல்காம் தாக்குதலுக்கு பிறகு நிறைய பேர் போக பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து நார்மல் ஆயிடுச்சு எல்லாரும். ஏன்னா எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சு. எதனால மோடி பார்த்துக்குருவாரு அப்படிங்கிற, மோடி பார்த்துக்குருவாரு, அஜித் தோவல் பார்த்துக்குருவாரு, அமித்ஷா பார்த்துக்குருவாங்கங்கிற ஒரு தைரியம் மக்களுக்கு வந்துருச்சு. ஆனால் நிறைய இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முறை 4 லட்சம்ங்கிறது உண்மையிலேயே ரொம்பவும் அதிகம்தான். முதல்ல நம்ம பார்க்கும்போது 70,000 பேர் முன்பதிவு செஞ்சுருக்காங்க, 80,000 இந்த அளவில் தான் இருந்துக்கிட்டு இருந்தது. இந்த முறை பார்த்தோம்னா 4 லட்சம் வந்திருக்காங்க. அப்போ அந்த காஷ்மீர் மக்களினுடைய வாழ்வாதாரம் மேம்படணும், பொருளாதாரம் மேம்படணும், அவங்கள வந்து நம்ம ஊக்குவிக்கணும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மேக் இன் இந்தியா திட்டம் மாதிரி தான் உள்ளூர் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும், பொருளாதாரத்தை முன்னேற்றணும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு நம்ம வந்து உள்ளூர் வணிகத்தை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும், உள்ளூர் பொருட்களை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி வச்சிருக்காரு. உண்மையிலேயும் அந்த மக்கள் எல்லாம் நாங்கள் 100 ரூபாய்க்கு கல் எரிஞ்சுக்கிட்டு இருந்தோம், 500 ரூபாய்க்கு கல் எரிஞ்சுக்கிட்டு இருந்தோம், அரசியல்வாதிகள் மேலேயும் இராணுவத்து மேலேயும் எரிஞ்சுக்கிட்டு இருந்த மக்களை இன்னைக்கு வந்து தொழிலதிபர்களாக மாற்றியிருக்காரு. வெளிநாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்கிறவங்களா மாற்றிருக்காரு. இது எல்லாமே வந்து 370 ஆர்டிகிள் 370 நீக்கப்பட்டதுக்கு பிறகு நடந்த ஒரு மேஜிக்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த மக்களுமே வந்து அறிவு இல்லாமல் அந்த பாகிஸ்தான் பண்டிகள் மாதிரி தான் மண்டையில் அறிவு இருக்கும். இந்த ஆர்டிகிள் 370 வந்ததுக்கு பிறகு நாங்கள் காசை கண்ணில் பார்க்குறோங்கிறாங்க. நிறைய அதெல்லாம் பார்க்கும் நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க கையில் காசு இல்லை, ஒரு பொருளாதார முறையில் ஒரு வேலை வாய்ப்பில். அப்போ அவங்க என்ன பண்ணுவான், வா உனக்கு 500 ரூபா தரேன், அவன் மேலே கல் எரிஞ்சு போய் எரிஞ்சிடுறது. இன்னைக்கு அப்படியாப்பட்ட ஆள்களை வந்து மாற்றி கடைகள் வச்சுருக்காங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நிறைய டூரிஸ்டாக மாறி இருக்கிறாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் வந்து பாரத பிரதமர் மாற்றிருக்காரு. இது மோடியால் மட்டும்தான் முடியும். அதை சொல்லுவாங்க, மோடி ஹே தோ மும்கின் ஹே அப்படிம்பாங்க. இது உண்மையிலேயும் நம்முடைய பாரத பிரதமர் செஞ்ச மிகப்பெரிய சாதனை. அந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரம் ரொம்பவும் டெவலப் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அமர்நாத் பனிலிங்க யாத்திரைக்கு பக்தர்கள் ஃபஸ்ட்டு குழு போயிருக்காங்க. அவங்களுடைய பிரயாணம், அவங்களுடைய பயணம் சிறப்பாக அமைய நம்ம எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும். பத்திரமாக போயிட்டு பத்திரமாக வரும். ஏன்னா அது வந்து இயர் ஒன்ஸ் தான் வந்து அந்த அமர்நாத் பனிலிங்கம் வந்து உருவாகும். அந்த டைம் மட்டும்தான் அலோடு. அது வந்து மிகவும் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு பிரமிப்பான விஷயம்தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா மற்ற டைமெல்லாம் அங்கே வந்து யாரும் போகிறதில்ல, அப்படி இருக்குமான்னு கூட தெரியலன்ட்டு நிறைய ஒரு அதாவது அமானுஷமான விஷயங்கள் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுகள் சொல்லியிருக்காங்க. நானுமே யூடியூப்பில் நிறையா பார்த்துருக்கேன். இப்படி ஒரு விஷயம் நம்ம நாட்டில் நடக்குது, மற்ற நாட்டிலலாம் இல்லை. அதுதான் நம்ம இந்தியாவுடைய ஸ்பெஷலே. அதாவது ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள் நம்ம நாட்டில் இருக்குது. அவங்களுடைய பயணம் சிறக்க வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். நம்மளுடைய நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தேசியவாதிகளுக்கு ஒரு வேண்டுகோள். நான் எழுதி திரு அண்ணாமலை IPS அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இதுவரைக்கும் வாங்காதவங்க கட்டாயம் வாங்கி படிக்கணுங்கிறது என்னுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள். அவசியம் வாங்கி படிங்க. புக்கு வாசிக்கிற பழக்கம் இல்லாட்டாலும் அதை வாங்கி நான் 2 அத்தியாயத்தை போட்டுங்க. உங்களுக்கு நான் இல்லை ஏன் இந்த அளவுக்கு நான் அழுத்தமாக சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். இது மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி புக்கை எழுதணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதில் கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கணும். வாங்கி படிக்கிறதுக்கு நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். 9092345641 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் முகவரியை அனுப்பி விடுங்க. பின்கோடை மறக்காமல் போட்டு விட்டுருங்க. இதனுடைய விலை வந்து 350 ரூபா. தமிழகம் பாண்டிச்சேரியில் வந்து கொரியர் செலவோடு சேர்த்து 400 ரூபாய் ஆகும். மற்ற மாநிலங்களில் 450 ரூபா புக்கு செலவும் கொரியர் செலவு எல்லாம் சேர்த்து.
ஜிபே அல்லது ஃபோன்பே இதே நம்பர் தான். இந்த நம்பருக்கே நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பேயில் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தூக்கி எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க. புக்கு உங்களுக்கு வீடு தேடி வந்துடும். இதுதாங்க தகவல். கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஏற்கனவே வாங்கி ஒரு 5400 பேருக்கு மேலே வாங்கி படிச்சிருக்கீங்க. அவசியம் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட அவங்ககிட்ட கொஞ்சம் கொடுத்து படிக்க வச்சுட்டு கொஞ்சம் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் 2 பேர் அதை படித்தாங்க, ஒருத்தருக்கும் 2 பேருக்கும் 4 பேருக்கும் படிக்க வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேருக்கு அது போய் சேருங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.